வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல இஃப் ஒன்லி அண்ட் ஒன்லி இஃப் இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸை இங்க யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்? இது 2ம் ஒண்ணா அப்படின்னு கேட்டா, 2ம் கேட்கறதுக்கு, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் 2ம் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது இஃப் ஒன்லி. ஸோ இஃப் ஒன்லின்ற இந்த எக்ஸ்பிரஷன நம்ம நம்மளுடைய விஷ், அதே மாதிரி பழைய விஷயங்கள், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்கள்ல நம்மளுடைய ரெக்ரெட் இத பத்தி பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பொதுவா விஷ் அப்படின்றப்போ, ஒரு விஷயம் இல்ல, பட் இப்படி இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஐ விஷ் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம இஃப் ஒன்லியும் யூஸ் பண்ணுவோம். ஸோ பொதுவா இங்கிலீஷ்ல பார்த்தீங்களான்னா, ஒரு விஷயம் ரியல் இல்ல, இமேஜினரி அப்படின்னாலே நம்ம பாஸ்ட் டென்ஸ யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் அப்படித்தான் ஒரு விஷயம் ரியலா இப்ப இல்ல, ஒரு வேளை இப்படி இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நம்மளோட இமேஜினேஷன் அப்படின்றதுனால நம்ம பிரசன்ட்ல ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்துல நம்மளுடைய விஷயம் பத்தி பேசுறப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கண்டினியூஸா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. பிரசன்ட் கண்டினியூஸா யூஸ் பண்ணணும். பட் நம்ம அந்த இடத்துல நம்மளுடைய இல்லாத ஒரு விஷயத்த இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால, அப்ப நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல நம்மளுடைய ரிக்ரெட், வருத்தம், ச்சே இப்படி ஆயிடுச்சு, அது இப்படி இருந்திருந்தா அப்படி சொல்றதுக்கு நம்ம பாஸ்ட்ன்றதுனால அதுக்கு முந்தி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது தவிர நம்ம இத செய்ய முடிஞ்சா அப்படின்னு நம்மளுடைய பாசிபிலிட்டீஸ் பத்தி பேசுறப்போ, அதே மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல வில் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துலலாம் நம்ம வுட்ட யூஸ் பண்ணணும். ஸோ கேன் யூஸ் பண்ணணுமானா நம்ம அதுக்கு பதிலா குட் யூஸ் பண்ணணும். வில் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம வுட் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது பிரசன்ட்ல. ஒரு விஷயம் இல்ல, இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்றதுக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸ யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்ப நான் இந்தியால தான் இருக்கேன். பட் நான் இப்ப அமெரிக்காவுல இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இஃப் ஒன்லி ஐ லிவ்ட் இன் தி யுஎஸ்ஏ. இஃப் ஒன்லி ஐ லிவ்ட் இன் தி யுஎஸ்ஏ. நான் என்னோட ஃப்ரெண்ட ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப அவ என் கூட இல்ல. பட் அவ மட்டும் இப்ப என்னோட இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஐ மிஸ் மை ஃப்ரெண்ட் பேட்லி. இஃப் ஒன்லி ஷி வாஸ் வித் மீ. இப்படி நம்ம சொல்லலாம். ஆனாலும் நம்ம ரொம்ப கரெக்ட்டா கிராமட்டிக்கலி கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜெனரலா ஷி வாஸ் இல்ல, ஷி வேர் வித் மீ அப்படின்னு நம்ம சப்ஜெக்டிவ யூஸ் பண்ணுவோம். பட் அஃப் கோர்ஸ் அது ரொம்ப ஃபார்மல். நம்ம 2 விதமாவும் சொல்லலாம். ஸ்போக்கன்ல ஷி வாஸ் வித் மீ அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ரொம்ப கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இஃப் ஒன்லி ஷி வேர் வித் மீ அப்படி நம்ம சொல்லுவோம். ஒரு காம்படிஷனோ, இல்ல ஒரு எக்ஸாமோ, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்ஸர் தெரியல. இதுக்கு ஆன்ஸர் தெரிஞ்சா எவ்ளோ நல்லாருக்கும். இஃப் ஒன்லி ஐ நியூ தி ஆன்ஸர். இஃப் ஒன்லி ஐ நியூ தி ஆன்ஸர். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பிரசன்ட் கன்டினியூஸ். கன்டினியூஸா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது இப்படி நடக்காம இருந்தா அப்படின்னு சொன்னாலோ, இல்ல இது இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாலோ, அப்ப நம்ம பாஸ்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய விஷயம் சொல்லணும். இப்ப ரொம்ப மழை பெஞ்சுட்டு இருக்கு. அதனால உங்களால வெளியில போ முடியல. இல்ல சின்ன பசங்களா இருந்தா வெளில விளையாட போ முடியல. இந்த மழை மட்டும் பெய்யாம இருந்தா எவ்ளோ நல்லாருக்கும். வெளிலயாவது போய் விளையாடலாம். அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இஃப் ஒன்லி இட் வாசன்ட் ரெய்னிங். இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம மழை பெய்யாம இருந்தா அப்படின்னு ஆப்போசிட்டா சொல்றதுக்கு, இஃப் ஒன்லி இட் வாசன்ட் ரெய்னிங் அப்படி சொல்லலாம். இல்லன்னா சப்ஜெக்டிவ யூஸ் பண்ணி, இஃப் ஒன்லி இட் வேரன்ட் ரெய்னிங் அப்படியும் நம்ம சொல்லலாம். இன்ஃபாக்ட் இட் வேரன்ட் ரெய்னிங் அப்படின்றது கிராமட்டிக்கலி ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பாஸ்ட்ல நம்மளுடைய ரிக்ரெட். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அது இப்படி நடந்திருந்தா அப்படி சொல்றதுக்கு. இப்போ நாம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ யூஸ் பண்ண போறோம். இது எனக்கு இப்ப தான் தெரியும். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா. இஃப் ஒன்லி ஐ ஹேட் நோன் இட் பிஃபோர். இஃப் ஒன்லி ஐ ஹேட் நோன் இட் பிஃபோர். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சுட்டேன். எல்லாமே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரே பரபரப்பாயிட்டு. நான் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிருந்திருக்கலாம். சீக்கிரம் எந்திரிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இஃப் ஒன்லி ஐ ஹேட் வோக்கன் அப் எ லிட்டில் ஏர்லி. இஃப் ஒன்லி ஐ ஹேட் வோக்கன் அப் எ லிட்டில் ஏர்லி. ஒரு ஃபிஷ்ஷ சாப்பிட்டேன். எனக்கு ஒத்துக்கவே இல்ல. தெரியாம சாப்பிட்டுட்டேன். நான் அத சாப்பிடாம இருந்திருக்கலாம். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ரிக்ரெட். இஃப் ஒன்லி ஐ ஹேடன்ட் ஈட்டன் த ஃபிஷ். இந்த இடத்துல இஃப் ஒன்லி, ஒன்லினா இது மட்டும் அப்படின்னே நம்ம ஜெனரலா பேசி பழகிட்டோம். இந்த இடத்துல இஃப் ஒன்லின்றது ஐ விஷ் அப்படின்ற மாரி தான். ஐ வுட் லைக் டூ அந்த மாதிரி. இஃப் ஒன்லி ஐ ஹேடன்ட் ஈட்டன் த ஃபிஷ். இப்போ நாம ஃபியூச்சர் பாசிபிலிட்டீஸ் அப்படி வச்சுக்கலாம்.
பொதுவா வந்து நம்ம முடியும் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ நாம குட்ன்னு வச்சு சொல்லப் போறோம். அதே மாரி இப்படி செஞ்சா அப்படின்னு ஜெனரலா சொல்றதுக்கு வில் அதுக்கு பதிலா வுட் யூஸ் பண்ணப் போறோம். இப்போ ஒருத்தர நேர்ல சந்திக்க முடியல அப்படின்னு சந்திக்க முடிஞ்சா, அவர வந்து சந்திக்க முடிஞ்சா நல்லாருக்கும். பாசிபிலிட்டீஸ் பத்தி பேசுறோம். இல்ல ஃபியூச்சர்ல இனிமே தான் நீங்க போக போறீங்க. அப்படி பார்க்க போற இடத்துல அவர சந்திக்க முடிந்தால் எவ்வளோ நல்லாருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல நடக்காத ஒரு விஷயத்த நடந்தா நல்லாருக்கும். அப்படின்னு சொல்றதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அவர நேரில் சந்திக்க முடிந்தால் எவ்வளோ நல்லாருக்கும். இஃப் ஒன்லி ஐ குட் மீட் ஹிம் இன் பெர்சன். ஐ விஷ் ஐ குட் மீட் ஹிம் இன் பெர்சன். அந்த மாதிரி தான் இதுவும். பொதுவாவே பார்த்தீங்களானா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அவ்வளவா பாசிபிலிட்டீஸ் இல்லன்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல இஃப் ஒன்லி பிளஸ் வுட் இல்லன்னா குட்ட நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களால பணத்த சேமிக்கவே முடியல. என்னால கொஞ்சம் பணம் சேமிக்க முடிஞ்சா எவ்வளோ நல்லாருக்கும். இஃப் ஒன்லி ஐ குட் சேவ் சம் மனி. இப்ப அதே மாதிரி வேற ஒருத்தர பத்தி நீங்க பேசுறீங்க. அவர் ரொம்ப செலவாளி. இவர் கொஞ்சம் சேமிச்சா அவ்ளோ நல்லாருக்கும். அப்படி சொல்றதா இருந்தா நம்ம வந்து இந்த இடத்துல முடியும்ன்ற வார்த்தை வரல இல்லையா? ஸோ அந்த மாரி இடத்துல நம்ம வில் வச்சு சொல்லுவோம். அதுக்கு பதிலா இங்க வுட் வச்சு. இஃப் ஒன்லி ஹி வுட் சேவ் சம் மனி. இல்ல இஃப் ஒன்லி ஐ வுட் சேவ் சம் மனி. சார் நான் சேமிச்சா அவ்ளோ நல்லாருக்கும். நான் ஏன் எப்ப பார்த்தாலும் அப்படியே ஸ்பெண்ட் பண்றேன்? இந்த மாதிரி சொல்றதுக்கு. அவ கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்ல அவளுக்கு. அவ இன்னும் கூட கொஞ்சம் பொறுப்போட இருந்தா எவ்ளோ நல்லாருக்கும். ஸோ இல்ல, இருந்தா நல்லாருக்கும். இஃப் ஒன்லி ஷி வுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள். இஃப் ஒன்லி ஷி வுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள். ஸோ இவ்ளோ நேரம் நம்ம வந்து இஃப் ஒன்லி வச்சு நம்ம நெறைய டென்சஸ் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஒன்லி இஃப். ஒன்லி இஃப்ன்றது கம்ப்ளீட்டா டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பிரஷன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, நம்ம வந்து பொதுவா இந்த விஷயத்த நான் பண்ணணும்னா இப்பதான் இப்படி இருந்தா மட்டும் தான் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன், ஒரு கமாண்ட், ஒரு ரெக்யர்மென்ட்ட பத்தி பேசுறப்போ, நம்ம ஒன்லி இஃப்ப யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். இதுக்கு வந்து டென்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம நார்மலா பேசுற மாரியே சொல்லலாம். ஸோ நான் வந்து பார்ட்டிக்கு போறேன். ஆனா, நான் போணும்னா என் ஃப்ரெண்டும் என் கூட வரணும். என் ஃப்ரெண்ட் வந்தா தான் நான் போவேன். அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ ரெக்யர்மென்ட் ஒரு கமாண்ட் சொல்றோம் நம்ப. ஒரு கண்டிஷன சொல்றோம். I'll go to the party only if my friend accompanies me. I'll go to the party only if my friend accompanies me. உனக்கு நான் ஸ்வீட்லாம் குடுக்குறேன். ஆனா, நீ எல்லா வெஜிடபிள்ஸையும் சாப்பிட்டா தான் உனக்கு ஸ்வீட். அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஒரு கண்டிஷன். இது இருந்தா தான் உனக்கு ஸ்வீட். You can have sweets, but only if you finish your vegetables. You can have sweets, but only if you finish your vegetables. தேவைப்பட்டா மட்டும் எனக்கு கால் பண்ணு. தேவையில்லாம கால் பண்ணாத. நீ ஃபோன் பண்ணு, பட் தேவைப்பட்டா மட்டும். சும்மா அன்னெசசரியா பண்ணாத. So you can call me only if it is necessary. அதுதான் சிம்பிளா. Call me only if it is necessary. அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இந்த வீடியோல நாம ஒன்லி இஃப் அண்ட் இஃப் ஒன்லி என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.